இது வரைக்கும் சுஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிங் பண்ணிவிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் ரெசிப்பியில் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஃபார்மேஷன்ன்றதுனால நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுன்னு இருப்பாங்க. இந்த பூண்டு குழம்பு ரொம்ப ரொம்ப அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பூண்டு உரித்து வச்சுக்கிட்டு செய்கிற நேரம் நம்மளுக்கு கம்மியானது தான். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 10 நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம செஞ்ச உடனே நம்ம இதை தான் நம்ம போட்டு சாப்பிட்டு சீக்கிரமாகவே தீர்ந்துடும். அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் ஒரு க்ளீனாக ஸ்டெர்லைஸ் பண்ண கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு ஒரு மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். எங்கன்னா வெளியே நம்ம டூருங்களுக்கு போகிறப்ப கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. குழந்தை பிறந்தவங்களுக்கு இது மாதிரி பூண்டு குழம்பு வச்சு தான் கொடுப்பாங்க. இப்போ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் விட போகிறேன். உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் விட்டுக்கிறதா இருந்தால் கூட விட்டுக்குங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகிறப்பவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இதில் போடுறேன். கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் உடம்புக்கு. பூண்டு குழம்புன்றதுனால பெருங்காயம் எல்லாம் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு அந்த வாயுவெல்லாம் நல்லா கலைக்கும். எண்ணெயில் போட்டோன்னே நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். அது கொதிக்கிறப்ப நல்லா கரைஞ்சிடும். அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு போட்டேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காய வடகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறேன். இது வெங்காய வடகத்தில் பூண்டு வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். கடுகு எல்லாமே இந்த தாளிப்பு சாமான்கள்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நான் கடுகு போடலை. கருவேப்பிலை சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்கிறதே நான் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். பூண்டும் வெங்காயமும் ரெண்டுத்தையும் கலந்து நம்ம பிசைஞ்சு சாதத்தில் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் பொரிஞ்ச உடனே ஒரு 2 கட்டி பூண்டு உரித்து போடுறேன். சின்ன பூண்டாக பார்த்துக்குங்க. நாட்டு பூண்டாக இருந்தால் நல்லது உடம்புக்கு. நீங்கள் நசுக்கி போடுறதா இருந்தால் கூட நசுக்கி போட்டுக்கலாம். பூண்டும் நல்லா வதங்கின உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இதை கொஞ்சம் லைட்டாக இதில் வதக்கிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி மறுபடியும் அந்த தண்ணியை விடுறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். இது நல்லா சுண்டி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நம்மளுடைய பூண்டு குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு. பாருங்கள், இது வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம். நல்லா சுண்டி நல்லா திக்காக வந்துருச்சு. எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. இது கொதிக்கணும். கொதிக்கிறப்ப மேலெல்லாம் சிந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அகண்ட பாத்திரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தூள் வறுத்து அரைச்சது அதில் சேர்க்குறேன். வறுத்து அரைச்ச வெந்தயத்தூளும் இதில் சேர்க்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. கொதிக்க விடாதீங்க. கொதிச்சிச்சின்னா நம்மளுக்கு குழம்போடு சேர்ந்து கொதிக்க விட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நம்மளுக்கு 10 நாளைக்குன்றது ஒரு மாதம் அளவு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சுஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.